அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஃபுட்டி வித் பினு சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம செய்து காமிக்க போகிறது டேஸ்டியான வத்த குழம்பு. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை நியூவாக யாராவது பார்த்துட்டு இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாருங்க. இப்போ 1/4 கிலோ பச்சை சுண்டைக்காய் நான் அதை எடுத்திருக்கேன். அதை க்ளீன் பண்ணதுக்கு அதில் உள்ள குட்டி குட்டி நரம்பெல்லாம் இருக்கும். அதை அப்படியே எடுத்துடலாம். எடுத்துட்டு சின்னதாட்டு கையில் வச்சு கிள்ளி 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 பார்க்குறேன், அது வரவே மாட்டேங்கி. அதுக்கப்புறம் நான் ஒரு கத்தி வச்சு அதை அப்படியே சின்னதாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இது என்ன தண்ணின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரிசி கழுவுன தண்ணி ஆக்கும். அதை நான் காலையிலே கழுவும் போது எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம க்ளீன் பண்ண சுண்டைக்காயெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். அதை அப்படியே தள்ளிட்டு அந்த கழனியில் நம்ம அரிசி கழுவின தண்ணியில் போட்டால் போதும். இல்லைன்னா தண்ணி சாதம் வடிக்கும்ல, அந்த தண்ணியில் போட்டாலும் போதும். நான் இப்போ ஒரு 10 நிமிஷம் அதை எல்லாத்தையும் இடித்து தண்ணியில் போட்டுட்டு ஒரு 10-15 நிமிஷம் கழிஞ்ச பிறகு கை வச்சு நல்லா பிசைஞ்சு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு தண்ணி கூட விட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணி கை வச்சு நல்ல தண்ணி விட்டு இன்னும் ஒரு தண்ணி விட க்ளீன் பண்ணி அதை எடுக்கும்போது அந்த கசகசப்பெல்லாம் நமக்கு குழம்பு வைக்கும்போது அதில் இருக்காது. இப்போ அதையும் நம்ம வடிகட்டி எடுத்து ஒரு ஓரமாக வச்சிடலாம். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் முழுசாக உரித்து வச்சுருக்கேன். 2 பெரிய பல் பூடு, அதையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிடுங்க. நம்ம மிக்ஸி ஜாரில் போடுறதோடையும் கல்லில் வச்சு இடித்து இந்த மாதிரி சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2யும் கல்லில் வச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு இடித்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சாச்சு. இப்போ நான் ஒரு லெமன் அளவுக்கு புளி வெந்நீரில் ஊற போட்டு வச்சுருந்தேன். அதை மிக்சியில் போட்டு நல்லா அடித்து எடுத்துட்டேன். அடிச்செடுத்து அதை தனியாக வச்சுட்டு, தக்காளி பழம் அவ்வளோ புளிப்பு இல்லை, இனிப்பாக தான் இருந்தது. அதனால் 3 தக்காளி பழம், 1 டீஸ்பூன் வத்தல் மிளகு பொடி, 2 டீஸ்பூன் சாம்பார் தூள் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள். இதை லைட்டாக நம்ம 1/2 டீஸ்பூன் சால்ட்டும் அதில் சேர்த்துக்கிடுங்க. நான் 1/2 கப்பு தண்ணி விட்டு அதை நல்லா பேஸ்ட்டாக இப்போ நம்ம அரைச்சி எடுக்கலாம். அரைச்ச மசாலாவை நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்படி நம்ம அரைச்சி ஊற்றும்போது கிரேவி நல்லா திக்னஸாகவே இருக்கும். நான் 200 கிராம் நல்லெண்ணெய் வாங்கிட்டு நம்ம பச்சை சுண்டைக்காயை அதில் விட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன். ஒரு ஓரமாக அதை வச்சிடலாம். அதே எண்ணெயில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கிடுங்க. அப்புறம் காஷ்மீர் சில்லி ஒரு 4 எண்ணம் போட்டுக்கிடுங்க. இப்போ வத்தல் நம்ம இஞ்சி சின்ன வெங்காயம், பூடு, இஞ்சி வேண்டாம், பூடையும் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை தள்ளி வச்சுருந்தோம். அதை இப்போ எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ அரைச்ச மசாலாவையும் அதில் கொட்டிடலாம். இப்போ புளி அதையும் இதில் போட்டுடலாம். போட்டு மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணி அதில் விட்டு பாருங்கள். விட்டு பார்த்து அந்த மசாலா விட்டதுக்கப்புறம் நமக்கு தேவையான கொஞ்சமான தண்ணியும் விட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதித்து எண்ணெய் கெட்டியாக தெளிஞ்சு வரும் பாருங்கள். அந்த சமயத்தில் நம்ம சுண்டைக்காயை அப்படியே போட்டு கொடுத்துடலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி லைட்டாக விடுங்க. அது நல்லா முறுமுறுன்னு இருக்கும். அதனால் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி வைங்க. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.